நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, அருள்ஒளி இணையதளம் வழியாக வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளை நாள்தோறும் உங்களுக்காக நாம் ஒளிபரப்பி வருகிறோம். அருள்ஒளி இணையதளத்திற்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசால் தாஸ். லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை. குரல் வழி இறைமொழி. தமிழ் வணக்கம். அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். குரல் வழி இறைமொழி தொடர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி நிறைந்த வாழ்த்துகள். அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்தில் ஒரு குறளை பார்க்கிறோம். அது 4 அரண்களை வலியுறுத்துவதாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த தீயவற்றை விலக்கி நல்லவற்றை செய்வதற்கான ஒரு அறைகோல் விடுப்பதாகவும் நாம் பார்க்கிறோம். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னா சொல் 4ம் இழுக்கா இயன்றது அறம். அப்ப அறம் என்றாலே 4, இந்த 4ம் இல்லாமல் இருக்க வேண்டும். எந்த 4? அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல். அழுக்காறு என்றால் பொறாமை. பொறாமை கொள்ளக்கூடாது. பொறாமை கொள்ளாமல் இருத்தல் ஓர் அரண். அவா, அவா என்றால் பேராசை கொள்ளுதல். அவாவின்மை, பேராசை கொள்ளாதிருத்தல். ஆக பேராசையை தவிர்த்தல் வேண்டும். ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று புத்தர் கூறுகிறார். பேராசை மிகப்பெரிய பாவம் என்று திரு அவை கூறுகிறது. எனவேதான் தலையான 7 பாவங்களிலே இந்த பேராசையும் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆக அழுக்காறு, அவா, வெகுளி. வெகுளி என்பது சினம், சீற்றம், அங்கு கோபம் பொங்கி வருதல். ஆக இந்த சீற்றம், சினம் என்பதும் அது அறத்துக்கு எதிரான ஒன்று. நிறைவாக இன்னா சொல். இனிய சொல், இன்னா சொல். இனியவை 40, இன்னா 40 என்று தமிழ் இலக்கியத்திலே மிக சிறந்த காப்பியங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஆக அந்த இன்னா சொல், இனியவை கூறல் என்பது பண்பு, இன்னாதவை கூறல் என்பது பண்பற்ற தன்மை. இந்த 4மே தவிர்க்கப்பட வேண்டும். ஆக அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னா சொல், இந்த 4ம் தவிர்க்கப்படுகையில் அங்கு இயல்பாகவே இறையாட்சிக்குரிய நற்பண்புகள் பொங்கி வருகின்றன. அந்த 4ம் இருக்கையில் அங்கு முதல் கொலை நடந்ததே, அந்த கொலை தொடரும். காயின் பொறாமை கொள்கிறார் தன் தம்பி ஆபேல் மீது. அந்த பொறாமை அதனுடைய விளைவாகவும் அதனுடைய உள்ளீடாகவும் பேராசை இருக்கிறது. தான் கடவுளுக்கு விருப்பமான முறையில் நடக்காமலேயே கடவுளுக்கு உகந்தவராக இருக்க வேண்டும் என்கிற ஒரு பேராசை. அது நடக்கவில்லை. தன் தம்பியின் மீது அங்கு பொறாமை கொண்டு சீற்றம் வருகிறது, கோபம். அது எப்படி இவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், நான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆக அந்த சீற்றத்தின் விளைவாக அங்கு இன்னா சொல் மட்டுமல்ல, இன்னா செயலும் நடக்கிறது, கொலையே நடந்து விடுகிறது. இவையெல்லாம் நடந்து முடிந்த பிறகும் கூட கடவுள் காயினிடம் கேட்கிறார், காயின் உன் தம்பி எங்கே? நான் என்ன என் தம்பிக்கு காவலாளியா? இப்படி கேட்பது என்பது இன்னா சொல், அது இனிய சொல் அல்ல, அக்கறையற்ற சொல். எனவே இந்த 4ம் தவிர்க்கப்பட்டு அறங்கள் இன்று வளர்க்கப்பட வேண்டும். பொறாமை, பேராசை, கோபம், இன்னாச்சொல் என்கின்ற இந்த 4ம். இன்னாச்சொல் என்பது கடுஞ்சொல் என்றும் நாம் பார்க்கிறோம். இன்னாச்சொல் என்பதை இன்னும் ஒரு 4 கருத்துக்களாக கூட பார்க்கலாம். பொய் கூறுதல் என்பது ஒரு இன்னாச்சொல், கடுஞ்சொல் கூறுதல் என்பது ஒரு இன்னாச்சொல், அடுத்தவரை பற்றி இல்லாது பொல்லாது சொல்கிற புறங்கூறுதல் ஒரு இன்னாச்சொல், தேவையற்ற
செய்திகளை பேசிக் கொண்டிருத்தல், இன்றைக்கு வருகிற தொடர்கள், அதில் வருகிற கதைகள், அதை பற்றி நேரத்தை வீணடித்தல், இவை எல்லாமே இன்னாச்சொல். எனவே இந்த நான்கையுமே தவிர்த்து அரண்களை வலியுறுத்தி இறையாட்சிக்குரிய மாந்தர்களாக வாழ்வதற்கு இன்று நாம் அழைக்கப்படுகிறோம். இதை ஒரு திட்டமாக, வாழ்வியல் நெறியாக இன்று நாம் ஏற்றுக்கொள்வோம். அதற்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் என்றும் நாம் மன்றாடுவோம். பிறருக்கு உறுதுணையாக நிற்போம். நம் குடும்பங்களிலே வாழ்கின்ற, பணி செய்கின்ற இடங்களிலே இந்த நான்கையும் மற்றவர்கள் தவிர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பு சூழலையும் உருவாக்குவோம். மீண்டும் ஒரு முறை இந்த திருக்குறளை நாம் இணைந்து சொல்வதற்கு முயற்சி எடுப்போம். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல், நான்கும் இழுக்கா இயன்றது அறம். இறைவனுக்கு திருவுளமானால் மீண்டும் குறள் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் நாம் இணைந்து கொள்வோம். அதுவரையில் உங்கள் அனைவருக்கும் வணக்கம், நன்றி. ஞாயிறு மறைவுரை சிந்தனை. ஆண்டவர் இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பொது காலம் 13ஆம் ஞாயிற்கான மறைவுரை சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரியவர்களே, ஒரு சிறுவன் தான் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திலே ஒரு அழகான மரத்தை காண்கிறான். அந்த மரத்தின் அடியே விழக்கூடிய விதைகளை ஒரு பெரியவர் புரக்கி கொண்டிருக்கிறார். அவரிடம், ஐயா, இந்த மரம் போல எங்க வீட்டிலும் ஒரு மரம் நட்டு வளர்க்க வேண்டும், அதற்கு நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது, அவர் அந்த விதைகளை இந்த சிறுவனிடத்திலே கொடுத்து, இந்த விதை அழகாக இருக்கும், தோல் பகுதி தடிமனாக இருப்பதால் சில காரியங்களை செய்து இதை முளைக்க வைக்க வேண்டும், நீ செய்து பாரு, இது கட்டாயம் முளைக்கும், இதே போல உங்கள் வீட்டில் இடம் இருந்தால் நீ ஒரு மரத்தையே உருவாக்கலாம் என்று சொல்லி அனுப்புகிறார். சிறுவன் அந்த வீட்டிற்கு வந்து சாமி படத்திற்கு அருகே அந்த விதையை வைத்து விடுகிறான். அவ அப்பா 2-3 நாட்கள் அதை கவனித்து, மகனே, ஏன் இந்த விதையை இப்படியே வைத்திருக்கிறாய் என்று கேட்கிறார். அப்பா, அந்த மாதிரி ஒரு ஐயா இப்படி முளைக்க வைக்க வேண்டும் என்று சொன்னார், இதை முளைக்க வைத்து வீட்டில் அருகே மரமாக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு நடந்ததையெல்லாம் சொல்லுகிறார். அப்ப அவங்க அப்பா, ஏன் இப்ப இதை நட்டு வைக்காம இப்படியே வச்சிருக்கிறேன்னு கேட்கும்போது, இல்ல, இது அழகா இருக்கு, இத மண்ணுக்குள்ள புதைச்சிட்டா நான் பார்க்க முடியாதே அப்படிங்கறதுக்காக எனக்கு யோசனையாவே இருக்கு, பேசாம இதை இப்படியே வச்சிடலாமான்னு நினைக்கிறேன், வச்சிருக்கலாம், விதையை மட்டும் அழகோட பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று நினைக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவங்க அப்பா சொல்றாரு, கண்ணா, இது மரமாக வேண்டும் என்கிற ஆசையோடு வாஞ்சையோடு தான் நீ முதல்ல அந்த முதியவரிடமிருந்து இதை வாங்கிவிட்டு வந்தாய். இது மண்ணில் புதைந்து மடிந்தால் தான் அதிலிருந்து வேர்விட்டு அதற்கு பிறகு முளை அரும்பி மேலே வந்து அது ஒரு மரக்கன்றாகி அப்புறம் பின்னால மரமாகும். இதை செய்துதான் ஆக வேண்டும். இதை செய்வதன் வழியாகத்தான் அந்த முழுமையான மரம் என்கிற பலனை உன்னுடைய கண்ணால் பார்க்க முடியும். இந்த கதை சொல்லக்கூடிய பாடம், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை எதிர்நோக்குகிறோம் என்றால் அதற்குரிய விலையை நாம் கொடுக்க வேண்டும். அதே போல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட, நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கையிலும் கூட, நாம் ஒரு நிலையை அடைய வேண்டும் என்றால் கட்டாயம் அதற்குரிய விலையை நாம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். பல நேரங்களில் நாம் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டும், மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டும், நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றெல்லாம் நினைக்கிறோம். ஆனால் அதற்குரிய விலைகளை கொடுக்க நாம் தயங்குகிறோம் என்பதைத்தான் இன்றைய இறைவாக்கு வழிபாடு நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே ஆழமாக நாம் எப்படிப்பட்ட வகையில் என்னென்ன விலை கொடுத்து நம்முடைய நிறைவாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இன்றைய இறைவாக்கு வழிபாடு வழியாக சிந்திப்போம். முதலாவதாக, பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசிக்க கேட்கிற 2ஆம் வாசகத்திலே அவர் இப்படி சொல்லுகிறார், திருமுழுக்கு வழியாக நாம் புது வாழ்வை பெற்றிருக்கிறோம், பழைய இயல்பு இறந்து போய்விட்டது, புது வாழ்வை நாம் அடைந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். எனவே நாம் கிறிஸ்து எதிர்பார்க்கிற நிறைவாழ்வுக்கு போய் சேர வேண்டும் என்றால் அதற்கு மிக முக்கியமாக நம்ம கொடுக்க வேண்டிய முதல் விலை நம்முடைய பாவ வாழ்க்கையை, ஒவ்வொருத்தருக்கும் நம்முடைய வாழ்க்கையில சுயநலம், அகந்தை, வெறுப்பு, பொறாமை, பாவ பழக்க வழக்கங்கள் என பல நிலைகளிலே நம்முடைய பாவ பழைய இயல்பு ஒட்டிக்கொண்டே இருக்கிறது. திருமுழுக்கு பெற்று நம்பிக்கை வாழ்க்கையை தொடங்கிய நாம் இன்னும் அதே இயல்போடு அந்த பழைய பாவ இயல்பை இறந்து போக செய்யாமல் அதற்கு உயிர் கொடுத்து கொண்டே இருந்தோம் என்றால், அந்த விலையை கொடுத்து நிறைவாழ்வை பெற நாம் தவறிக்கொண்டே இருந்தோம் என்றால் நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்வதிலே எந்த பலனும் இல்லை.
திருமுழுக்கு பெற்றவர்கள் என்று சொல்வதிலே எந்த பிரயோஜனமும் இல்லை என்று இன்றைய இறைவாக்கு வழிபாடு நம்முடைய வாழ்க்கையை கேள்வி கேட்டு பார்க்க அழைக்கிறது. எனவே கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைவாழ்வு நோக்கி பயணிக்கிற நாம், குறிப்பாக சீடத்துவ வாழ்க்கையை நோக்கி பயணிக்கிற நாம், முதல்ல கொடுக்க வேண்டிய விலை நம்முடைய பாவ இயல்பை, பழைய பாவ இயல்பை விட்டுவிடுவது. நான் என்னுடைய வாழ்க்கையிலே எந்த பாவ இயல்பை விட்டுவிட வேண்டும் என்று முதல்ல நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது அன்புக்குரியவர்களே, இன்று நாம் வாசிக்க கேட்கிற நற்செய்தி வாசகத்திலே வாசிக்கிறோம், என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என்று கருதப்பட தகுதியற்றோர் என்று வாசிக்கிறோம். அப்படின்னா நாம் நம்முடைய உறவுகளை, பெற்றோரை, பிள்ளைகள் பெற்றோரை, பெற்றோர் பிள்ளைகளை நேசிக்க கூடாது என்று அல்ல. நாம் எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் பார்வையில் புனிதமான நேசிப்பை கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் இயேசு சொல்ல விளைகிறார். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய பெற்றோர், நம்முடைய உறவு, நம்முடைய பிள்ளைகள் என்று நம்முடைய வட்டம் சுருங்கி விடுகிறது. நம்முடைய அந்த உறவு வட்டத்தை தாண்டி நம்மால் சிந்திக்க முடிவதில்லை, நம்மால் பிறரை பார்க்க முடிவதில்லை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இயேசு அவரை அன்பு செய்ய வேண்டும் என்கிற அழைப்பை எப்படி கொடுக்கிறார்? அவருடைய பிள்ளைகளாக ஏழைகள், எளியோர்கள், கைவிடப்பட்டவர்கள் நாம் நேசிக்க முயற்சிக்கிறோம். நம்முடைய குடும்ப தேவைகளையும் தாண்டி பிறருடைய தேவைகளை ஒரு தியாக மனப்பான்மையோடு நாம் எதிர்கொள்கிற போது நாம் நம்முடைய ஆண்டவர் இயேசு விரும்புகிறபடி அவரை முதன்மைப்படுத்துகிற வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறோம். எனவே இதுவும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொடுக்க வேண்டிய விலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான விலை நம்முடைய கடமையை செய்வது. பிரான்சிஸ் சேவியர் நியூ மாந்தன் என்கிற கருதினால் வணக்கத்துக்குரியவராக இன்று திருச்சபையிலே போற்றப்படுகிறவர், வியட்நாம் நாட்டிலே தன்னுடைய நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக திருச்சபை கொடுத்த பணியை மேற்கொள்ள அரசாங்கம் விதித்த தடையை மீறி அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டதால் அவர் சிறைப்படுத்தப்பட்டார். 13 ஆண்டுகள் சிறைப்படுத்தப்பட்ட அவர் தன்னுடைய நம்பிக்கையாளர்களுக்கு, தான் உருவாக்கிய கிறிஸ்தவர்களுக்கு சிறு சிறு துண்டு பிரசுரங்கள் வழியாக நற்செய்தி அறிவிப்பு பணியை, கிறிஸ்தவ நெறிமுறை எப்படி வாழ்வது என்று எழுதி அனுப்பினார். இந்த 13 ஆண்டுகளும் அவர் சிறையில் இருந்து தன்னுடைய நம்பிக்கையாளர்களோடு தொடர்பில் இருந்த அந்த கருத்துக்களை எல்லாம் தொகுத்து உருவாக்கப்பட்ட புத்தகம் த ரோட் ஆஃப் ஹோப் என்று சொல்லக்கூடிய புத்தகம். அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி, அவர் சொல்லுகிறார், டியூட்டி இஸ் த பாஸ்போர்ட் டு ஹெவன், அதாவது கடமையே விண்ணகத்திற்கான கடவுச்சீட்டு என்று சொல்லுகிறார். அப்படின்னா யார் யாரெல்லாம் கடமையை நிறைவேற்றுகிறார்களோ, தங்களுடைய கடமையை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் நிச்சயம் நிலைவாழ்வுக்குரியவர் என்பதை அவர் சொல்ல முனைகிறார். கடமை என்றாலே பலன் எதிர்பாராது செய்வதுதான். அவர் சொல்லுகிறார், ஒரு தொழிலாளி தன்னுடைய பணியிடத்தில் கடமை உணர்வோடு பணியாற்றினால் அதுதான் புனிதத்திற்கான வழி. ஒரு போர் வீரன் இராணுவத்திலும், ஒரு மருத்துவர் மருத்துவமனையிலும், ஒரு மாணவன் தன்னுடைய படிப்பிலும், ஒரு அரசியல்வாதி தன்னுடைய அலுவல்களிலும், ஒரு குருவானவர் அர்ப்பணிப்பும் விசுவாசமும் கூடிய பணிகளிலும் ஈடுபட்டார், கடமை உணர்வோடு பணியாற்றினார், செய்தார். ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு, மனைவி தன்னுடைய கணவனுக்கு, பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, பிள்ளைகள் தன் பெற்றோருக்கு கடமை உணர்வோடு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்தால் அதுதான் புனிதத்திற்கான வழி என்று சொல்லுகிறார். அவர் இன்னும் அழுத்தமாக, இந்த உலகில் சில பொது நிலையினர் உலகத்தை துறந்து வாழ்வதுதான் புனிதம் என்று எண்ணுகிறார்கள். அதாவது தாங்கள் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள், கடமைகளை எல்லாம் விட்டுட்டு ஆன்மீகம்னு வெளியில தெரியறதா பொறுப்புன்னு நினைக்கிறாங்க. சில குருக்கள் அரசியல் சார்ந்த, பொது வாழ்க்கை சார்ந்த காரியங்களிலே அதிகமாக ஈடுபடுவதுதான் ஆன்மீகம் என்று நினைக்கிறார்கள். இது ரெண்டுமே முரண்பட்டது. அவரவருக்கு குறிக்கப்பட்ட, கொடுக்கப்பட்ட திருநிலை வாழ்விலே கடமை உணர்வோடு பணியாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார். அது யார் புனிதர் அப்படின்னா, அவர் சொல்வது, தீர்க்க தரிசனம் சொல்வதாகவோ அற்புதம் செய்வதாலோ ஒருத்தர் புனிதராக மாறுவதில்லை. தங்களுடைய சாதாரண கடமைகளை அர்ப்பண உணர்வோடு செய்பவர்கள் தான் புனிதர்களாகிறார்கள் என்று அவர் யார் புனிதர் என்று சொல்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இயேசு நம்மை பார்த்து சொல்கிறார், தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என்று கருதப்பட தகுதியற்றோர் என்று சொல்லக்கூடிய
இந்த வழியாக இயேசு நாம் கடமை உணர்வு உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கை நிலையிலே நம்முடைய கடமையை தெளிந்து ஆற்றுவதன் வழியாக நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்று அழுத்தி சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு பக்கம் நான் என் கடமைகளை விட்டுட்டு ஓடிவிடக்கூடாது, வெளியே எதையோ செய்வதுதான் சீடத்துவ வாழ்க்கை அல்லது புனித வாழ்க்கை நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. இரண்டாவது, நான் எனக்குரியவர்களுக்கு மட்டும் செய்வதுதான் என் கடமை, என்னை சுருக்கிக் கொள்ளவும் கூடாது. அடுத்தவர்களை, குறிப்பாக நான், தனது குடும்பம், தனது வீடு என்று சுருங்கி விடாது. பிறரை பற்றி, குறிப்பாக ஏழைகள் எளியவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையை குறித்து சிந்திப்பவனும் உண்மையிலே சீடத்துவ வாழ்க்கை வாழ்கிறவன் என்று சொல்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய சீடத்துவ வாழ்க்கைக்கு நாம் கொடுக்க வேண்டிய விலை, நாம் குறுகிய வட்டத்தை விட்டு பரந்த மனப்பான்மையோடு பிறருக்கு பணி செய்ய வேண்டும். இரண்டாவது, நம் கடமைகளை விட்டுவிட்டு வெளியே தப்பித்து ஓடுபவர்களாக நாம் இருக்கக்கூடாது. நம் கடமைகளை சரிவர ஆற்றுவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். இதை நற்செய்தியிலிருந்து இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இவ்வாறு நாம் சிந்தித்தபடி நம்முடைய பழைய பாவ இயல்பை விட்டு விடுவது, கிறிஸ்துவின் சீடனாக பிறரை மையப்படுத்திய வாழ்க்கை வாழ்வது, நம்முடைய கடமைகளை சரிவர ஆற்றுவது, இந்த காரியங்கள் எல்லாம் நாம் செய்கிற போது என்னதான் நம் கடமையை நிறைவேற்றினாலும் கிறிஸ்து இயேசு வெகுமதியோடு நம்மை ஆசீர்வதிப்பார் என்றும் இறைவார்த்தை நமக்கு கற்பிக்கிறது. நாம் வாசிக்க கேட்ட இன்றைய முதல் வாசகம் 2 அரசர்கள் புத்தகத்திலிருந்து வாசிக்க கேட்டோம். சூனேமுக்கு சென்ற இறைவாக்கினர் எலியா ஒரு பணக்கார பெண்ணுடைய உபசரிப்பில் உணவு உண்கிறார். அந்த பெண் தன்னுடைய கணவரிடத்திலே, அவர் ஒரு இறை மனிதர், அவர் எப்பெல்லாம் வருகிறாரோ அவருக்கு தேவையானதெல்லாம் நாம் செய்து கொடுப்பது நமக்கு கடமை என்று சொல்லி அவர் தங்குவதற்கு இருப்பிடம், அவருடைய அன்றாட தேவைகள், அவர் பயணம் செய்கிற போது அவருக்கு தேவையானதெல்லாம் அந்த பெண் செய்கிறார். இது அவர் ஏதோ கொடுப்பார் என்றிருப்பதற்காக அவர் செய்யவில்லை. அதான் நம்ம பார்க்கிறோம். அது ஒரு கடமை, நான் அவருக்கு ஆற்ற வேண்டிய கடமை என்று உணர்ந்து அவர் செய்கிறார். எனவே மிக அருமையாக நாம் பார்க்கிறோம், கடவுள் எலிசா இறைவாக்கினர் வழியாக அந்த பெண்ணுக்கு ஒரு மகனை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக கடமையை செய்வோருக்கு வெகுமதி கடவுள் கொடுப்பார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அடுத்து இன்று வாசிக்க கேட்ட மத்திய நற்செய்தி 10:42 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இச்சிறியோரில் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தாம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே கடமை உணர்வோடு தங்களுடைய அன்றாட வாழ்க்கை நிலையிலே நீடித்திருப்பவர்களும், தங்களை தாண்டி பிறரை நேசிக்க தங்களுடைய கரம் பிறரையும் சென்று சேர வேண்டும் என்கிற முயற்சியில் வாழ்பவர்களையும், தங்களுடைய பழைய பாவ இயல்பை களைந்துவிட்டு புது இயல்போடு வாழ முயற்சிக்கிறவர்களையும் இயேசு வெகுமதி கட்டாயம் கொடுத்து ஆசீர்வதிப்பார் என்கிற அருமையான முடிவையும் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாழ்வை பெற, சீடத்துவ வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதங்களை பெற வெறுமனே வெகுமதியை மட்டும் நாம் எதிர்பார்த்தால் பத்தாது. அதற்காக இன்றைய இறைவாக்கு வழிபாடு வழியாக இறைவன் நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விலையையும் கொடுப்போம். கிறிஸ்து எதிர்பார்க்கிற சீடத்துவ வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து காட்டுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும். ஆமென். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின்
இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றும் ஒரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.